இப்போ தனுசு ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுக்கு 7ல குரு, 4ல சனி, 3ல ராகு அப்படிங்கும் பொழுது, 3ல ராகு இருக்கு அப்படின்னா, முயற்சி அபரீதமா இருக்கும். ஆனா, அதோட எண்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதே மாரி சனி இருக்கக்கூடிய அமைப்பு என்னன்னா, குடும்ப வாழ்க்கையில சில சலசலப்புகள் இருக்கும். சில பிரச்சனைகள் இருக்கும். ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கும். மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது வந்து ஃபேமிலிக்குள்ள இருக்கும். அது என்னன்னா, நம்ம பெரும்பாலும் நான் தனுசுக்கு என்ன சொல்லியிருப்பேன்னா, உங்க ஃபேமிலிய கொஞ்சம் கவனிக்கணும். ஃபேமிலிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். இப்ப நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்னு நெனைக்கும் பொழுது, அந்த இம்பார்ட்டன்ஸ் அங்க வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் ஒண்ணு இருக்கும். அந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா, தொழில் ரீதியா சில பேர் ஒரு ஓட்டங்கள் இருந்திருக்கும். வேலை ரீதியா சில ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்திருக்கும். அதனால குடும்பத்த பார்க்க முடியாம போயிருந்திருக்கும். இது ரியலைசேஷன் பீரியட்ன்னு சொல்ல முடியாது தனுசுக்கு. இது என்னன்னா, அ ஒரு அபண்டன்ட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்கன்னுலாம் ஒரு விஷயம்னு ஒண்ணு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த இக்னரன்ஸ இப்ப தான் நீங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அப்போ இத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம போகும். ஆனா கொலாபரேட் பண்ணி நீங்க வொர்க் பண்ணிட்டுலாம் இருக்கீங்க. யார் கூடயாவது ஒரு கொலாபரேஷன்ல இருக்கீங்கன்னா, அந்த கொலாபரேஷனுக்கு சம்மந்தப்பட்ட ஜாபு, பெருசா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கணும்னு நெனைக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் குடுக்கும். தொழில் ரீதியா பார்க்கும் பொழுது, பிசினஸ் ரீதியா பார்க்கும் பொழுது, வொர்க் ரீதியா பார்க்கும் பொழுது, குரோத் நல்லாருக்கு. அந்த குரோத் கூட எப்படி இருக்குன்னா, நெட்வொர்க்கிங்கா போனா தான் அந்த குரோத் நல்லாருக்கு. தனிச்சு இருந்து செயல்பட்டு நானு சாதிச்சுருவேனா அப்படின்னா, அது கொஞ்சம் திரும்பி லேக்கிங் ஆகுது. ஸோ, உங்களுக்கு வந்து அந்த குரூப்போட சேர்ந்து, நெறைய பேத்தோட சேர்ந்து ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா, ஒரு கூட்டுத் தொழில் அமைப்புல இருக்கவங்களுக்கு லைஃப்ல வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த தடவ தனுசுக்கு. ஹெல்த்தையும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். அதாவது உங்களுடைய பிரீதிங் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். திடீர்னு வந்து செரிமான பிரச்சனைகள் வரது, அசிடிக் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வரது, இந்த மாரி பிரச்சனைகளும் தனுசு வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ ஹெல்த்லயும் கொஞ்சம் கவனம் அவசியம். வீட்ல வந்து பேரண்ட்ஸோட ஹெல்த்தையும் முக்கியமா கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியம் தனுசுல இருக்கவங்களுக்கு. அம்மா, அப்பாவுடைய ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கிறது, கொஞ்சம் ஏதாவது ஹாஸ்பிட்டல்ஸ் கொஞ்சம் வயசானவங்கலாம் வீட்ல வச்சிருக்கீங்க தனுசு அப்படின்னா, அம்மா அப்பாவுடைய ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ வந்து தனுசுக்கு வந்து 7ல குரு இருக்கிறாரு அப்படின்னு இருக்கு. அடுத்தது பெயர்ச்சியிலயுமே பார்க்குறப்போ, குரு போகக்கூடிய அமைப்பு வந்து கொஞ்சம் மாறுது அப்படிங்கிறப்போ, லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. என்னன்னா, இங்கேயுமே அ தன்னை பற்றி மிகைப்படுத்தாமல், அந்த பக்கத்துல இருக்க உங்களுடைய லைஃப் பார்ட்னரோடைய இம்பார்ட்டன்ஸையும் நீங்க கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொஞ்சம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து தனுசு ராசிக்கு சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸே. அ அதாவது உங்க லைஃப் பார்ட்னரை என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா தனுசுக்கு வந்து அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட குரோத் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படிங்கும் பொழுது, கொஞ்சம் அதில அனுசரணையா போய் அதில ஒரு என்கரேஜ்மெண்ட்டா போகும்பொழுது, ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் தனுசுக்கு. அ ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் தனுசுக்கு. அந்த லோன்லினஸ்க்குள்ள போயிடக்கூடாது. தனுசு ராசியில இருக்கவங்க. லோன்லினஸ் வந்து உங்களுக்கு அ அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆக்கி உங்கள உட்கார வச்சுரும். குழப்பங்கள நெறைய குடுத்து, படபடப்பு அதிகமா குடுத்துரும். பிரீதிங் எக்சர்சைஸ் உங்களுக்கு ரொம்ப அவசியம். காலை உடற்பயிற்சி தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். கண்டிப்பா நீங்க வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடுங்கிறது ரொம்ப அவசியம். தட்சிணாமூர்த்தி எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, நாங்க ஆலங்குடி போய் தான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும் இல்ல. எல்லாத்தாலயும் ஆலங்குடி போய் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிற முடியுமா? அப்படின்னா, சிலரால முடியாது. அப்படிங்கும்பொழுது, அருகாமையில இருக்க கோயில்ல போயிட்டு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வரீங்க. வியாழக்கிழமை போய் ஏதாவது ஒரு மஞ்சள் கலர்ல தானம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வரீங்க. இல்ல நாங்க கோயிலுக்கும் போக முடியல அப்படின்னா, யாருக்காவது உணவாவது வாங்கி குடுத்துறணும். ஒரு வியாழக்கிழமை. குருமார்கள் மாரி யாராவது ஒருத்தவங்க வந்து உங்க வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றங்கள் குடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். குருவ தாண்டி தட்சிணாமூர்த்திய தாண்டின ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிறது தனுசுக்கு கிடையாது. அப்ப தட்சிணாமூர்த்தி வழிபாடுங்கிறது வீட்லயே அவசியம். தனுசு ராசியில இருக்கவங்களுக்கு. தனுசு ராசியில இருக்கவங்களுக்கு வந்து எதுல குரோத் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கான்ட்ராக்ட் பேசிஸ்ல பிசினஸ் எடுக்கிறீங்க. பார்ட்னர்ஷிப் மூலியமா ஏதாவது ஒரு பிசினஸஸ் வருது அப்படின்னா, அதுலேருந்து உங்களுக்கு இன்கம் ஜெனரேட் ஆகும். ஸோ யாரையுமே பகச்சுக்க கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க பகச்சுக்க மாட்டீங்க பெரும்பாலும். தனுசு பகச்சுக்க மாட்டீங்க. ஆனா, உங்களுடைய டெசிக்னேஷன் என்னங்கிறதையும் நீங்க அங்க தெரிஞ்சுக்கணும். மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடியவங்க தனுசு. நான் இதையும் பண்ணுவேன், அதையும் பண்ணுவேன், எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணுவேன் அப்படின்னா, ப்ரொஃபஷனலிசமா வந்து கரெக்ட்டா கையாளணும். உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தொழில் கண்டிப்பா நல்லாயிருக்கும். புதுசா கூட ஆரம்பிக்கிறவங்க நெறைய பேர் இருப்பீங்க தனுசுல. தொழில் ரீதியா பார்க்கும் பொழுது. அப்படி புதுசா நீங்க ஆரம்பிக்கும் பொழுது, உங்களுக்கான டெசிக்னேஷன் அந்த டாக்குமென்டேஷன்ல கரெக்ட்டா இருக்கணும். இந்த விஷயத்தையும் நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா டாக்குமென்டேஷன் இஷ்யூஸ் கூட தனுசுக்கு ஒரு சில தனுசு ராசியில இருக்கவங்களுக்கு இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பொழுது டாக்குமெண்ட்ஸையும் கொஞ்சம் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் தனுசு.